விநாயகப் பெருமானை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது எப்படியாப்பட்ட துன்பமும் நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதற்கான உன்னதமான மிக மிக அற்புதமான நாளாக சொல்லப்படும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு படையலில் வைக்க வேண்டிய 5 முக்கிய டாப் பிரசாதங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. விநாயகப் பெருமான் அவதரித்த தினமாக சொல்லப்படும் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகப் பெருமானை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது மிக சிறப்பான பலன் நமக்கு கிடைக்கும். எந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டாலும் முதல்ல விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு தான் பிறகு மற்ற தெய்வங்களை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்லப்படும் இந்த விநாயகப் பெருமான் அவதரித்த திருநாளையே விநாயகர் சதுர்த்தியான நம்ம ஆண்டுதோறும் கொண்டாடி வரோம். ஆவணி மாத வளர்ப்பிறை சதுர்த்தியில் விநாயகப் பெருமான் அவதரித்ததாக சொல்லப்பட்டிருக்கு. விநாயகர் அவதரித்த திதி அப்படிங்கிறதுனால இந்த சதுர்த்திக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆண்டு 2025 வருடம் விநாயகர் சதுர்த்தி என்னைக்கு வருதுன்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் 27 புதன்கிழமை அன்னைக்கு வருது. விநாயகப் பெருமான் ஞானத்தின் உருவமாக ஓம்கார வடிவமாக திகழ்பவர் அப்படிங்கிறதும் அவருடைய அவதார தினம் புத்திகாரகன் அப்படின்னு போற்றப்படும் புதன்கிழமையில் வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆகஸ்ட் 26 பகல் 2:22 சதுர்த்தி திதி துவங்கி ஆகஸ்ட் 27 மாலை 3:52 வரைக்கும் தான் சதுர்த்தி திதி இருக்குது. அதற்கு பிறகு பஞ்சமி திதி துவங்கி விடுது. அப்படிங்கிறதுனால முடிந்தவரை விநாயகர் சதுர்த்தியை ஆகஸ்ட் 27 காலையில் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது, குறிப்பாக மதியம் 3:50 அந்த வழிபாடை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு.